ஒரு நிமிஷம் இருங்க, எண்ணெய் பத்தலை, புது எண்ணெய் ஓப்பன் பண்ணலாம். ஹேர் ஆயில் பண்ண போகிறேன், இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில். நம்மளதெல்லாம் இன்ஸ்டன்ட் தான். இப்போ இந்த நல்லெண்ணெய் உடம்பு ஐயோ கீழே போயிடுச்சு, பரவாயில்ல, அது தொட்டப்புறமா தேய்ச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பங்கு, ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, எது வேணாலும், அது மெஷர்மெண்ட் கப்பாக தான் இருக்கணுங்கிறதுல. இந்த மாதிரி நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அடுப்பை ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் முடிக்கு தேவையான மேஜிக் ஆயில் இந்த விளக்கெண்ணெய் தான். இது அரை போதும், விஸ்காசிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா தலைவலிக்கும். ஓகே, இதில் விளக்கெண்ணெய் நம்ம எடுத்துக்கிட்ட கப்பில் அரை சேர்த்துக்கிறோம். ஓகே, அவ்வளோ போதும். ஆனால் இது ரொம்ப மஸ்ட்டு, முடி வளர்கிறதுக்கு. சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்பவது இது அயன் கடையினால நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம், அப்புறம் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டோம். இப்போ தேங்காய் எண்ணெய் எத்தனை பங்கு? நல்லெண்ணெய் நாம் எடுக்கிற கப்பில் 1 கப்புனா தேங்காய் எண்ணெய் 3 கப் அளவுக்கு சேர்க்கணும். ஓகே, 5 கப்பு கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. 2, நான் வெறும் 3 மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதில் அரை கப் அளவு தான் சேர்த்துருக்கேன். பாதாம் ஆயில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு. இப்போதைக்கு நமக்கு இது போதுமானது, ஏன்னா இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் தான். ஓகே, ஸ்டவ்வை ஏற்றிட்டு சிம்மில் தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. எண்ணெய் காய்ச்சும் போது ஈரப்பொருளெல்லாம் முதல்ல சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஆலுவேராவோட பல்ப் எடுத்துருக்கேன். பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நல்லா அது அந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும், இந்த பொங்குறதெல்லாம் நிற்கட்டும். ஓகே, அப்புறமா திருப்பியும் நம்ம ஏற்றிக்கலாம். சின்ன வெங்காயத்தை தோலோடு இடித்து அதில் சேர்த்துடணும், அவ்வளவுதான். பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இதில் கரிஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப நேரம் இதில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நாம் ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம். ஒரு 60 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 57 58 59 60 போதும், இந்த அளவுக்கு இருந்தது. இப்போ இதை நாம் ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 2 நாளைக்கு இதிலே இருக்கட்டும். இப்போ வெயில் இருக்குது இல்லையா, வெயில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க என்ன பண்ணுங்கள், தூக்கி 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 வெயிலில் வச்சுருங்க, ரொம்ப நல்லது. ஓகே, ஒரு 5 நாளைக்கு வச்சா கூட பரவாயில்ல, 10 நாளைக்கு வச்சாலும் ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாடி ரொம்ப கூலாக இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க என்ன. அதனால் இவ்வளோ நிறைய எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சமாக காய்ச்சி பார்த்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்து ஒத்துக்குச்சுன்னா தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அருமையாக எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு, ஹேர் ஆயில். நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் கிடைக்கிறது ரொம்ப வரும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 15லேருந்து 20 இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஹேர் ஆயில் பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி இயற்கையான பொருள், நான் தேடுற மாதிரியான பொருள் கிடைக்கல. ஸோ இருக்கிறத வச்சு சூப்பர் ஹேர் ஆயில் பண்ணியாச்சு.